வணக்கம் மக்களே. எலும்பு இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? அப்போ நான் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்துடும். சரி, அது என்னென்ன, எப்படியெல்லாம் நம்ம உணவு எடுத்துக்கலான்றதை பார்த்துடலாமா? சரி வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ உடலுக்கு எது அத்தியாவசியம் அப்படின்னா தயங்காமல் சொல்லிடலாம், எலும்பு தான். இந்த எலும்புகள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளது சூப்பரான உணவுகள் மூலயமா நடக்கும். சரி, அது எப்படி நடக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எலும்பு உறுதியாக இருக்க உணவு முறையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ எலும்பு ஆரோக்கியத்திற்கு கால்சியம் மற்றும் வைட்டமின் டி தேவை. இவற்றில் ஒன்று குறைபாட்டு கொண்டிருந்தாலும் கூட அவை எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்க செய்திரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்புகளுடைய வலிமையை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த சூப்பர் ஃபுட்ஸ்லாம் என்னென்னன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்புகளுக்கு சிறந்த சத்து கால்சியம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ கால்சியம் எது இதெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் பாலில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலில் மட்டும் கிடையாது, அதிகமான காய்கறிகளில் இருந்து பெறலாம். ஸோ காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கீரை, முட்டைகோஸ், காலைக்கீரை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த உணவு முறைகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதும் உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கீரைகளில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் கே இது பொதுவாக எல்லா கீரைகளையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான அபாயத்தை குறைக்க செய்யும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கால் வலி வந்தால் பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு வலிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை உணவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கோங்களேன். எலுமிச்சையாக இருக்கட்டும், ஆரஞ்சு பழம், திராட்சை, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு இழப்பை தடுக்க உதவுது. ஒரு முழு இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு திராட்சை பழத்தில் 88 மில்லிகிராம் அளவு வைட்டமின் சி இருக்கு. இது நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான சக்தை அளிக்குது. ஸோ கிரேப் ஃப்ரூட் இல்லை அப்படின்னா ஆரஞ்சு பழத்தை தினமும் சேர்த்துக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பை வலுப்படுத்தக்கூடிய பழங்களை நீங்கள் எடுக்க விரும்பினா முதல்ல அத்தி பழங்களை சேர்த்துக்கோங்க. ஸோ 5 நடுத்தர அத்தி பழங்களில் சுமார் 90 மில்லிகிராம் அளவிற்கு கால்சியம் மற்றும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இந்த மாதிரியான எல்லாமே எலும்புகளுக்கு தேவையான ஒரு சக்திகளை கொண்டிருக்கு. ஸோ புதிய அத்தி பழங்களை வாங்கி சாராக்கி அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், ஏதாவது பால் வகைகளை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிறைய பால் இருக்குங்க. ஸோ நமக்கு மில்க் மட்டும்தான், அதாவது மாட்டுப்பால் மட்டும்தான் நம்ம பால் நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. சோயாபீன்லேருந்து எடுக்கக்கூடிய பால், பாதாம் பால்னா தேங்காய் பால், இந்த மாதிரியான எல்லா பால் வகைகளிலும் பார்த்திங்கன்னா நிறையவே கால்சியம் இருக்குது. ஸோ பால் வகைகளில் தான் பொதுவாக கால்சியம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் சிலருக்கு என்ன லாக்டோஸ் ஒவ்வாமை இருக்கும். இந்த மாதிரியான லாக்டோஸ் ஒவ்வாமை நார்மலான மில்க், அதாவது மாட்டுப்பாலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாக்டோஸ் ஒவ்வாமை இருக்கிறவங்க, அது அலர்ஜி அப்படின்றவங்க என்ன பண்ணணும், நீங்கள் சோயாபீன் பால் எடுத்துக்கலாம், அப்படிலாம் பாதாம் பால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பால் இருக்குது, அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதன் மூலம் உங்களுக்கு கால்சியம் கண்டிப்பாக உங்களுக்கு பெற முடியும். 100 மில்லிகிராம் சோயாவில் 25 மில்லிகிராம் கால்சியம் கண்டிப்பாக காணப்படுது. அதே போன்று கொழுப்பு குறைந்த அளவு என்பதனால உடல் பருமன் உள்ளவர்கள் கூட இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எலும்பு ஆரோக்கியத்திற்கு சைவ புரதங்கள் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. ஸோ சைவ புரதம்னா என்ன சொல்லுங்களேன். ஸோ ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான்வெஜ்ஜில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கும். அட் த சேம் டைம் சோயா பீன்ஸ்லேயும் சரி நிறைய பார்த்திங்கன்னா புரதங்கள் இறைச்சியின் மூலம் தான் பெறணும் அப்படின்னா கிடையாது. ஸோ சைவ உணவு எடுப்பவர்கள் கூட கண்டிப்பாக கால்சியத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கால்சியம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு சாறில் அதிக அளவு கால்சியம் இல்லை, ஆனால் இது உட்கொள்வதில் பார்த்திங்கன்னா அதிகம் சிறந்த ஒரு வழியாக இருக்குது.
ஸோ வெளியிடங்களில் வாங்கும்போது வந்து இதன் தயாரிப்பில் கால்சியம் வந்து வலியூட்டப்பட்ட அந்த பதிவுகள் கிடைக்கும். ஸோ ஆரஞ்சு சாறு வந்து பாலில் உள்ள அளவு வந்து எலும்பை வந்து உருவாக்கும் அந்த ஒரு திறனை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம். ஸோ பாதாம் பருப்பில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய வெண்ணெய் கால்சியம் உட்கொள்ளலை அதிகரிக்க எளிமையான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டீஸ்பூனை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு 111 மில்லிகிராம் கால்சியத்தை கொண்டு இருக்கு. ஸோ பாதாமில் பொட்டாசியம் மற்றும் புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இது வந்து வலுவான எலும்புகளை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பாதாம் வந்து வெண்ணெய் பயன்படுத்துவது சிரமமாக இருந்தால் பாதாமை ஊற வைத்து தோல் உரித்து சாப்பிட்றதும் வந்து பலனளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு பதிவில் ஒரு 5 விஷயம் சொன்னோன்னா அடுத்த பதிவில் ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.